என்னங்க? அத்தை, என்னங்க என்னங்க கண்ணை திறங்க. என்னங்க? அம்மாடி, இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்காக? சோமனை வெண்டிலேட்டருக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்கம்மா. தான் இன்னைக்கு பாப்பாவோட 10வது பிறந்த நாள் இல்ல? அப்படின்னா குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது அப்பாவோட ஆயுள் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு விதி சொல்லுது. மரணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. Anaphylactic shock. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஃபீவர் அண்ட் பாடி பெயினோட தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. டைக்ளோஃபெனாக்னு ஒரு பெயின் கில்லர் இருக்கு. அந்த புது டாக்டர் மஸ்குலர்ல கொடுக்க வேண்டியதை மாத்தி ஐவில கொடுத்துட்டான். அதுவும் டெஸ்ட் டோஸ் கூட பண்ணாம. அப்படின்னா தசையில போட வேண்டிய இன்ஜெக்ஷன் நரம்புல போட்டா இப்படிதான் ஆகும். MBBS கூட பாஸ் ஆகாம ஜெனரல் பிராக்டிஸ் வர பசங்களை எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம வெறும்னு சம்பாதிக்கிறதுக்காக விட்டா இப்படிதான் நடக்கும். சரி, இப்ப என்னதாங்க பண்றது? என்ன கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? அது இந்த வாத்துக்கு ஒரு நோய் வருமே, அது பேர் என்ன சொல்லுவாங்க? H5N1. பறவை காய்ச்சல். அது போதும். இவனுக்கு வந்தது பறவை காய்ச்சல். வெளியே அப்படிதான் சொல்ல போறேன், கேட்ட ஆமான்று. அதுக்கு வைராலஜி லேப்ல டெஸ்ட் பண்ண சர்டிபிகேட் வேணும். அட, காடு மாதிரி கிடந்த இந்த இடத்த ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் கூட இல்லாம இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா உருவாக்க தெரிஞ்ச எனக்கு இந்த சர்டிபிகேட்லாம் சாதாரண விஷயமியா? கேளு, பறவை காய்ச்சல் வந்து இவன் செத்துட்டான்னு ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க எல்லாம் பயந்து நடுங்குவாங்க. அந்த பயம் தான் நமக்கு மூலதனா. புரிஞ்சுதா? வா. பயப்படாதீங்க, அன்கான்சியஸா தான் இருக்காரு. நல்ல வேலை. இல்லனா இவனுக்கும் ஏதாவது விஷ ஊசி போட்டு கொல்ற மாதிரி சூழ்நிலை வந்துடும். எவ்வளவு பேர் தான் சமாளிக்கிறது? சரி, நீ வா. சந்து மரணத்துக்கு காரணமானவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. பிரசிடென்ட் அவரோட கூட்டாளி அரெஸ்ட் பண்ணணும். போலி டாக்டர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாகணும். சந்து மரணத்துக்கு காரணமானவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. பிரசிடென்ட் அவரோட கூட்டாளிகளை அரெஸ்ட் பண்ணுங்க. போலி டாக்டருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாகணும். பிரசிடென்ட் அவரோட கூட்டாளிகளை அரெஸ்ட் பண்ணுங்க. குற்றவாளிகள் எல்லாரையும் கைது பண்ணி ஆகணும்.
அக்ரிகல்ச்சர் ஆபீசர் சோமன் அவரோட போராட்டத்துல சிறந்த வழியில போயிட்டு இருக்கறத நம்ம பார்க்க முடியுது. சோமனோட போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம நம்பலாம். ஜார்ஜ் தாமஸ்ங்கிற சாட்சி மூலமா ஆரம்பிக்கப்பட்ட இந்த கேஸ் மேலும் சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிறதுனால உடனடி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சாதாரண பறவை காய்ச்சலால சந்து இறந்துட்டாருன்னு சொல்லப்பட்ட இந்த கேஸ் இப்ப அக்ரிகல்ச்சர் ஆபீசரான சோமன் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, சந்து பறவை காய்ச்சல்னால இறக்கல, ஹாஸ்பிட்டலோட அலட்சிய போக்குனாலதான் இறந்திருக்காருன்னு இப்ப தெரிய வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் தான். மேலும் விசாரணையில் போலி டாக்டரும் இதற்கு காரணம் என்று அறியப்படுகிறது. மேலும் கேஸ ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் ஜார்ஜ் தாமஸும் சோமனும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்கலாம். சார் இந்த நிலைமையில இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எந்த ஒரு காரணமும் இல்லாம ஜார்ஜ் சாரை 2 நாள் ஐசியூல வைக்க போய் தான் இந்த பிரச்சனையே இப்ப வெளியே வந்திருக்கு. அவங்க பண்ண தப்பே இப்ப அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணாலும் யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்கன்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த திமிர்ல தானே இவங்க இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்புறம் நான் ஒரு ஆள் மட்டும் நினைக்கிறதால எதுவுமே மாறிட போறது கிடையாது. எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா வேணும், முக்கியமா மீடியாக்காரங்க. இந்த அரசியல்வாதிங்க கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் சொல்றது மீடியாவோட வேலை கிடையாது இல்ல. நம்ம அநியாயத்தை எங்க பார்த்தாலும் சரி, நம்ம ஜாதியோ மதமோ அவன் ஏழையா இல்ல பணக்காரனான்னு எதையுமே பார்க்காம நியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு முன்னாடி வரணும். எஸ்பெஷலி மீடியாக்காரங்க நீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. தேங்க்யூ சார். ஒன் மோர் क्वेश्चन சார். மரியாதைக்குரிய நமது கல்வி அமைச்சர் மிஸ்டர் ஜார்ஜ் வர்கீஸ் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சக நண்பர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, எனது அன்பான குழந்தைகளே, நீங்க என்ன இன்னைக்கு மேடைக்கு இன்வைட் பண்ணது ஒரு கெஸ்டா தான். ஆனா நான் இங்க வந்ததுக்கான காரணம் எனக்குள்ள ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் தான். இது என் வாழ்க்கையோட 2வது ஜென்மம்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஸ்கூல்லயே நான் இறந்து போயிருக்க வேண்டியவன் தான். இன்னைக்கு இங்க உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்க பக்கத்திலேயே இருக்கிற ஒரு சின்ன பொண்ணால தான். ரொம்பவே வித்தியாசமான பேரு அந்த பொண்ணுக்கு, இந்தியா. அதை விட வித்தியாசமானது அவளோட வாழ்க்கை முறை. சார், 9 வருஷமா எந்த பிரைமரி எஜுகேஷனுமே படிக்காம ஸ்ட்ரைட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஹையர் எஜுகேஷனுக்கு போன பொண்ணு தான் நம்ம இந்தியா. இந்த தருணத்துல இந்தியாவை நான் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். வாமா, மேடைக்கு வாமா. I am proud of you, my girl. Thank you for saving my life. அன்னைக்கு இந்த குழந்தை பண்ண முதல் உதவினால தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்தியாவுக்கு அந்த முதல் உதவியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருந்திருக்கலாம். அதை தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அன்னைக்கு நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியுமாமா? தெரியும் சார். அதுக்கு பேரு தான் சிபிஆர்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்பதான் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்ததா? ஸ்கூல்ல சொல்லி தராத நிறைய விஷயங்களை எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. இது ஒரு சின்ன விஷயமே இல்லை. இந்தியாவோட அப்பா மேடைக்கு வருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சோமன் எனக்கு முன்னாடியே தெரியும் சார். இந்த ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து குரல் கொடுப்பாரு. சோமனும் அவனோட போராட்டத்தை பத்தியும் என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க இந்த ஊர்க்காரங்க தான். சோமன், ஓரிரு வார்த்தைகள் உங்க பொண்ணு இந்தியாவை பத்தியும், உங்களை பத்தியும், உங்களோட சிந்தனைகள் பத்தியும். எல்லாருக்கும் வணக்கம். பல இடங்கள்ல பலவிதமான தோல்வியை பார்த்த மனுஷன் தான். வீட்லயும் ஊர்லயும் என்ன ஒரு முட்டாளா தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. எனக்கு நிறைய பட்ட பேரும் இருக்கு. லூசு, கிறுக்கன், இப்படி நிறைய பேர் இருந்துச்சு. என்னை விட அதிகமாக அதை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். சுற்றி இருக்கவங்களை கஷ்டப்படுத்தாம, யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம வாழணும்னு தான் நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு சின்ன விஷயத்த நான் என் குழந்தைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன்.
வெறும் வார்த்தையால மட்டும் அதை சொல்லாம அவளுக்கு பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்துருக்கேன். அப்பதானே அவளுக்கு எல்லாமே ஈஸியா புரியும். அதனாலதான் என் பொண்ணால் அன்னைக்கு சிபிஆர் பண்ண முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இங்க டக்குன்னு தீ பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு போவோம். என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவ? இறங்கி ஓட வேண்டியதான். அதுக்கு தான் சோமா தீ அணைப்பு சிலிண்டர் இருக்குதுல, அதை யூஸ் பண்ண வேண்டியதான். சரி, இங்க இருக்க எத்தனை பேருக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் சிலிண்டர் யூஸ் பண்ண தெரியும்? இதான் சார் நம்ம பிரச்சனையே. படிப்போட சேர்த்து இதையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பயன்படக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்காம அப்புறம் எதுக்கு சார் அந்த படிப்பு? கடமையும் பொறுப்பையும் மறக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகும் போதுதான் அந்த ஊரே நாசமா போகுது. ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த ரோடு போட்ட கான்ட்ராக்டரை மட்டும் குத்த சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹெல்மெட் போடாத நம்ம பொறுப்பு இல்லாத தனத்தை பத்தியும் நம்ம யோசிக்கணும். நோயாளிகளை ஏமாத்துற ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல, கேன்சர் வரும்னு தெரிஞ்சும் கெமிக்கலை யூஸ் பண்ற விவசாயி கூட ஒரு துரோகி தான். நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல செய்யற தப்ப வேற ஒரு இடத்துல இன்னொருத்தவங்க நமக்கு செய்வாங்க. நம்ம குடிக்கிற பால்ல இருந்து சாப்பிடுற மீன் வரைக்கும் எல்லாத்துலயும் கெமிக்கல் கலந்துருக்கு. சக மனுஷனை மனுஷனா மதிக்கிற ஒரு அழகான உலகத்தை நமக்கு வேற யாரும் உருவாக்கி தர மாட்டாங்க. நமக்கு நாம தான் உருவாக்கிக்கணும். மனுஷங்களை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் எப்படி நம்ம அவங்கள பொறுப்பு இல்லாம நடத்துவோம்னு சொல்லுங்க. என்னோட இந்த பெரிய கிருதா நான் மற்றவங்க மேல வச்சிருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்கேன். இதை பார்க்குற பல பேர் என்ன பைத்தியக்காரன் பழங்காலத்து ஆளுன்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சின்ன இரும்பு துண்டை கூட நம்மால ஒரு நல்ல கத்தியா மாற்ற முடியும். தேவையான விஷயத்தை உருவாக்கவும் தேவையில்லாத எதுவா இருந்தாலும் அழிக்கிறதுக்கும் தெளிவான மைண்டையும் மனசையும் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். இதை மட்டும்தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்ல விரும்புகிறேன். அதையே தான் நான் என்னோட குழந்தைக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோட நம்பிக்கை என்னைக்கும் தோக்காதுன்னு எனக்கு தெரியும். காரணம், மனுஷங்களை நான் நம்புறேன். நான் நீன்னு சொல்லி என்னதான் போட்டி போட்டாலும் நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வந்த நேரத்துல எல்லாம் நாம எல்லாரும் ஒன்னாதான் இருந்திருக்கோம். அதனாலதான் சொல்றேன், எந்த ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நாம சரி பண்ணலாம். மனிதன் அப்படிங்கிறது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும். வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும். மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்போம். மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்போம். மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்போம். மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்போம். நீர்நிலைகளை பாதுகாப்போம். நீர்நிலைகளை பாதுகாப்போம். சட்டவிரோத குவாரிகளை மூட வேண்டும். சட்டவிரோத குவாரிகளை மூட வேண்டும். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். மழையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும். மழையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும். போராடுவோம், போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். 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 டாபிக் என்ன சார்? இந்த கொரோனா டைம்ல வெள்ளம் வராதது இந்த உலகம் முழுக்க லாக்டவுன்ல இருந்ததுனால தானே சோமன் சொல்றான். அது அவனோட நம்பிக்கை. அதுக்காக எல்லா வருஷமும் இயற்கையை காப்பாத்துறதுக்காக நம்ம ஊர்ல லாக்டவுன் வைக்கணும், அதை இந்த உலகமே பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அவன் சொல்றான். சரிதான், எவ்வளவு ஈஸியா சொல்றான். அது மட்டும் இல்லாம ஒரு மாசத்துக்கு மளிகை சாமான் எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றான். அடேங்க அப்பா. சற்று முன் கிடைத்த செய்தி, இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் கனத்த மழை வரும் என்று வானிலை அறிக்கை தெரிவித்துள்ளது. ஊரெங்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது.